Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 3000 to 4000 வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ நாசர் எக்ஸாம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ எக்ஸாம்ஸ் இப்போ ஜஸ்ட் அப்படி முடிஞ்சிச்சு. அதுக்கான ரிசல்ட் வந்து அவைட்டடாக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபிஜி எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது 16th அன்னைக்கு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இஎஸ்ஐ எக்ஸாம் கொடுத்து முடிச்சிட்டோம்ப்பா, இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில எக்ஸாம்ஸ் கொடுத்து அதில் ஃபெயிலியர் ஆகிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ட்ராக்லேயே இருக்கணும். ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் ஜெயிச்சு உட்காந்துட்டு இருக்கவங்க, சர்வீஸில் உட்காந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய ஃபெயிலியரை வந்து சந்திச்சு தான் அந்த ஒரு பொசிஷனில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ட்ராக்ல இந்த டிவியேட் ஆகாமல் கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கண்டிப்பாகவே இல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன வேகன்சி, அப்கமிங் வேகன்சிஸ் வந்து இருக்க போகுது, வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோசல். இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோ இதுக்கு செப்பரேட்டாகவும் போட்டிருக்கோம் சேனலில். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ ஜிக்மர் அண்ட் ஆர்ஆர்பி, ஸோ இது வந்து ரொம்ப ஹைலைட்டடான வேகன்சிங்க. ஏன்னா வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து அவங்க ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்மர் எடுத்துக்கோங்களேன், 1402 வேகன்சிக்கான ப்ரொபோசல் வந்து நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிக்கான ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே ஒரு 50, அதாவது 1500 கிட்ட வந்து இந்த வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுவும் இந்த டிசம்பர் 24க்குள்ள. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜிக்மர் அனௌன்ஸ் பண்ண, இந்த ப்ரொபோசல் அனௌன்ஸ் பண்ண இன்னும் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியும் அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நியர்லி 700 வேகன்சி வந்து நாங்கள் இந்த இயர்க்குள்ள ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியர்லி 2100 வேகன்சி வந்து உங்களுக்கு இது மாதிரி பெரிய ஹியூஜ் வேகன்சி இல்லாமல் நிறைய ஷார்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ். ஸோ இதுக்கான வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனலில் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் அப்படின்னா போயிட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான வேகன்சிஸும் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஓவராலாக இது மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2100+ வேகன்சி வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு. அது என்ன பிளாக் பஸ்டர்? பிளாக் பஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்செட் எக்ஸாம்ஸ்ங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ப்ராப்பரான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏம் சைட்ல வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹியூஜ் வேகன்சி ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா எய்ம்ஸுமே வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து நியர்லி 2000 to 2500 வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே ட்ரெடிஷ்னலா எய்ம்ஸ், அதாவது நார்செட் எக்ஸாம் நடக்கும் போது அது கூடவே வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாம மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் அவங்களோட ஜாயின் ஆகி வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்தர்ஜங், லேடி ஹார்டிங், கலாவதி ஹாஸ்பிட்டல், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஆர்எம்எல், அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எப்பயுமே வந்து இந்த நார்செட் எக்ஸாம் நடக்கும்போது இவங்களுக்கான வேகன்சியை வந்து கொண்டு வந்து இந்த நார்செட் எக்ஸாமோட சேர்ப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் அதே தான் நடக்க போகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த வாட்டி அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வேகன்சியோட சேர்த்து ஒரு பல்கான வேகன்சி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நியர்லி ஒரு 800 to 900 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஆர்எம்எல் எடுத்துக்கலாம், இல்ல லேடி ஹார்டிங் கலாவதி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய அடிஷனலான ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து அவங்க ஜாயின் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2500 இல்லை 2500 to 3000 வேகன்சி வந்து வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இவங்க ஜிக்மர், ஆர்ஆர்பிலாம் வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2000 வேகன்சி ஆயிடுச்சு. இதுவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2500 to 3000 வேகன்சி ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர் 24க்குள்ள நீங்க இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நியர்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 5000 வேகன்சியில் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா. ஸோ நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
ஸோ நாங்கள் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை ரீச் ஆகிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதாக ஒரே ஒரு விஷயம் தான், மீட்டர் இன்டர்நேஷனல் அகாடமி அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்க்ளூசிவான கோர்சஸ், கிராஷ் கோர்ஸ் ஆகட்டும், இல்லை ரேபிட் ரிவிஷன் கோர்ஸ் ஆகட்டும், இல்லைனா ரெகுலர் பேட்ச் ஆகட்டும், ஸோ ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி உங்களோட பிரெயினை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது, வரப்போகிற ஜாப்ஸ்க்கான ஜாப் அலர்ட்ஸ். ஸோ இது மாதிரி எவ்ரி நவ் அண்ட் தென் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.